ஆலோசனை சங்கம். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி பேதுருவையும் யோவானையும் யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் விசாரிக்கிறார்கள். அப்போஸ்தலர்களை விசாரிப்பதற்காகவே ஆலோசனை சங்கத்தார் கூடி வந்திருக்கிறார்கள். யூதருடைய ஆலோசனை சங்கம் அவர்களுடைய யூத மார்க்கத்து சம்பந்தமான வழக்குகளை மாத்திரமே விசாரிக்கும். அப்போஸ்தலர்களை முந்தின நாள் சாயங்காலத்தில் பிடித்து இரவு முழுவதும் அவர்களை காவலில் வைத்துவிட்டு மறுநாளில்தான் விசாரிக்கிறார்கள். வழக்கு விசாரணையை ஆலோசனை சங்கத்தார் தள்ளி போட விரும்பவில்லை. அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை உடனே நிறுத்திவிட வேண்டும் என்று தீர்மானமாக இருக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தாருக்கு சிறிதும் பொறுமை இல்லை. அவர்கள் மறுநாளிலே கூடி வந்து பேதுருவையும் யோவானையும் விசாரிக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தார் எருசலேமிலே கூடியிருக்கிறார்கள். இந்த ஊரில்தான் இஸ்ரவேலின் மீட்பை காண வேண்டும் என்று யூதர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவோ வந்துவிட்டார். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இஸ்ரவேலுக்கு மீட்பு வந்திருக்கிறது. ஆனால் மீட்பு வந்த பின்போ யூதர்கள் அதை காணாதவர்களாக இருக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தில் ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் இருக்கிறார்கள். யூத மார்க்கத்தின் வேதத்தை வேதபாரகர் கற்று அறிந்தவர்கள். ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பர்களும் யூத ஜனங்கள் மத்தியிலே மிகுந்த அதிகாரம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு விரோதமாக உலக ஞானமும் உலகத்தின் அதிகாரமும் எழும்பி நிற்கிறது. யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் கூடி வந்திருக்கும் ஒரு சிலருடைய பெயர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆலோசனை சங்கத்தில் விசேஷித்தவர்கள். அன்னாவும் காய்பாவும் இங்கு இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே பிரதான ஆசாரியர்கள்தான். ஆனாலும் இங்கு அன்னா மாத்திரமே பிரதான ஆசாரியன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் ஆலோசனை சங்கத்திற்கு தலைவர்கள். இயேசுவுக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டிவிட்டவர்கள். இவர்கள் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் எதிர்த்து நிற்கிறவர்கள். பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் ஆலோசனை சங்கத்தில் கூடி வந்திருக்கிறார்கள். குடும்பத்தினரின் எண்ணிக்கை அநேகமாக இருக்கும்போது அவர்கள் நற்காரியங்களை செய்ய முயற்சி பண்ண வேண்டும். பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தீமை செய்யும் போது அவர்கள் அனைவருக்கு கண்ணியாய் இருப்பார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் யோவான் என்பவன் இக்காலத்தில் இருந்த புகழ்பெற்ற ரபியாக இருக்கலாம் என்றும் இவனுடைய முழு பெயர் யோனான் பென் பாகாய் என்றும் திருச்சபை வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். அலெக்சந்தர் என்பவனுடைய முழு பெயர் அலெக்சந்தர் விசிமாக்கஸ் என்றும் இக்காலத்தில் யூதருக்குள் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தவன் என்றும் இவனை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். தேவாலயத்திற்கு இவன் மிகுந்த வெகுமதிகளை கொடுத்தான் என்றும் அகிரிப்பா ராஜா இவன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தான் என்றும் இவனை பற்றி ஒரு செய்தி உள்ளது. எந்த நாமத்தினாலே அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்வீர்கள் என்று கேட்டார்கள். ஆலோசனை சங்கத்தார் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். பேதுருவையும் யோவானையும் அவர்கள் நடுவிலே நிறுத்துகிறார்கள். யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் பொதுவாக வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆசனங்களில் அமர்ந்து நியாய விசாரணை செய்வது வழக்கம். அவர்கள் பேதுருவிடமும் யோவானிடமும், நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்வீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட உபதேசத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர்களை யார் அனுப்பினார்கள் என்றும், இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வதற்கு அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று பொருள்படுமாறும் கேட்கிறார்கள். பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரசங்கம் பண்ணினார்கள் என்பது
ஆசாரியருக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலர்கள் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததினால்தான் ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலர் மேல் சினம் கொண்டார்கள். ஆனால் இப்போதோ அப்போஸ்தலர்கள் எந்த நாமத்தினாலே இதை பேசினார்கள் என்று ஆலோசனை சங்கத்தார் தங்களுக்கு தெரியாதது போல கேட்கிறார்கள். அப்போஸ்தலர்களை அவமானப்படுத்துவதற்காகவும் அவர்களை குற்றப்படுத்துவதற்காகவும் அவருடைய வாயில் இருந்து ஏதாவது சில வார்த்தைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்னும் வஞ்சக எண்ணத்தோடு ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலர்களிடம் தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறார்கள். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அப்போஸ்தலர்களை குற்றவாளிகளைப் போல் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். எந்த நாமத்தினாலே என்பதற்கு எந்த அதிகாரத்தினாலே என்று பொருள். சீஷர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள் என்பதை ஆலோசனை சங்கத்தார் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த அற்புதங்களை அவர்கள் எந்த நாமத்தினாலே அல்லது எந்த அதிகாரத்தினாலே செய்கிறார்கள் என்று யூதர்களுக்கு தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் இதுபோன்று அற்புதங்களை செய்யும் என்று யூதர்கள் நம்பினார்கள். பிசாசின் நாமத்தினாலோ அல்லது பிசாசின் அதிகாரத்தினாலே அற்புதங்களை செய்வோருக்கு லேவியராகமம் 20:27 வசனத்தின் பிரகாரம் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.